அந்த குளிர்பானத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். மேலும் குறிப்பாக பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கிறதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை உறுதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த விண்ணப்பன் தெரு, இந்த தெரு இதெல்லாம் எனது தொகுதியை சேர்ந்தது, திருச்சி மேற்கு தொகுதியை சேர்ந்தது. இப்போதுதான் 40 கோடி அளவிலே புதிய குழாய்கள் அங்கே பதிக்கப்பட்டு குடிநீர் சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் அவருடைய குடும்ப டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட்டே பண்ணியிருக்கிறார். இது குடிநீரால் வந்ததல்ல, அவருடைய இயற்கையால் எழுதியிருக்கிறார். நான் குடும்ப டாக்டர் என்று டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே குடிநீரிலே கழிவுநீர் கலப்பது என்பது அந்த பகுதியிலே நிச்சயமாக இல்லை என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் நான் தொகுதியை சுற்று பார்க்கிறவன். எனது பகுதி கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது துறை, அந்த துறையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே குடிநீர் என்பது மிக கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது கூட ஒரு பகுதியில் குடிநீர் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த பகுதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் லிட்டருக்கு அது கட்டப்பட்டு விரைவிலே திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகிறோம் திறக்க இருக்கிறார்கள். இன்னொன்று கம்பரசேமட்டை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதுவும் இந்த ரயில்வே லைன் இணைப்புக்காக காத்திருக்கிறது. எனவே சீரான குடிநீர் விநியோகம் அந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே சொன்னது போல தமிழ்நாட்டிலே மொத்தம் ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்களுக்கு 4000 MLD அளவில் தண்ணீர் வழங்கி கொண்டு இருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்துல ஒரு சிறிய தவறு ஏற்பட்டிருக்குமானால் அதை பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள அங்கங்கு சரி செய்ய சொல்கிறோம். வேல்முருகன் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டிகளை அகற்றும் போது உயிரிழப்பு ஏற்படுகிறது, பாதாள சாக்கடை திட்டம் நடைபெறுகிற போது உயிரிழப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் அதற்காக அனுமதி பெற வேண்டும் என்று அந்தந்த இடத்திலே அதற்கான பாதுகாப்பு கருவிகள் இருக்கிறது. வேண்டுமென்று என்ன நினைக்கிறார்கள், இல்லத்துக்காரர்கள் யாரோ ஒருவரை அழைத்து அவரே உடனடியாக கழிவுநீரை சுத்தம் செய்கின்ற போது அங்கு கேஸில் இருக்கிறார்கள். உடனடியாக 15 லட்சம் ரூபாய் அது மாதிரி அவர்களுக்கு நிதி ஒதுக்கி தரப்படுகிறது. அரசு சார்பாகவும் தரப்படுகிறது, தனியார் அந்த கான்ட்ராக்டுக்காகவும் தரப்படுகிறது. செந்தில் பாலாஜி நம்முடைய பாலாஜி அவர்கள் சொன்னது போல என்ன சொல்கிறார்கள், தனியாக அதற்கென்று ஒரு துறை மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எதுவும் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று முழுமையாக எந்த இடத்திலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு நிச்சயமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதை பொறுத்தளவு இது குடிநீரால் கழிவுநீர் கலக்கப்பட்டதல்ல, நீர்மோர் வழங்கியதும் குளிர்பானம் வழங்கியதால் தான் அந்த சொன்னது கூட ஒரு பகுதியில்